திருச்சி மணப்பாறை அருகே 9 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று கொலை செய்த 14 வயதேயான சிறுவன். இது நியூஸை பார்த்துட்டு வாங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். இப்போ நம்ம 2 விஷயத்தை பார்க்கணும் இதில். ஒன்று, அந்த குழந்தை, அந்த சிறுமி அவங்களுடைய பெற்றோர், இன்னொன்று இந்த சிறுவன் இவங்களுடைய பெற்றோர். பையன் விஷயத்துக்கு வருவோம். அவன் எப்படி செஞ்சான்னு சொல்கிறான். அவங்க 2 பேரும் சொந்தக்காரவங்க. நான் வந்து தப்பாக நடக்க முயற்சி பண்ணும்போது அதை அம்மாட்ட சொல்லிடுவேன்னு சொன்னதுனால கீழே தள்ளி தலையில் கல்லை தூக்கி போட்டுட்டு இவனே போய் பேரண்ட்ஸ்கிட்ட போய் கூப்பிட்டு வந்திருக்கான். பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து போலீஸ் விசாரணையிலலாம் கூடவே சுற்றி வரான். கடைசியாக போலீஸ் இவன் பக்கம் சந்தேகப்பட்டு திரும்பி விசாரிக்கும் போது உண்மையை ஒத்துக்கிறான். என்ன சொல்கிறான்? நான் யூடியூப்பில் ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய தூண்டுதலின் பேரில் நிறைய விஷயங்களை பார்த்தேன், கெட்டதுங்களை பார்த்தேன், அதனால் உணர்ச்சி வயப்பட்டு நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். போலீஸ் அறிவுரை கொடுக்குறாங்க அப்புறமா, இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு. அந்த இறந்த குழந்தையினுடைய அப்பா அம்மாவுக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கலாம். அந்த பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இதுலேருந்து பெறக்கூடிய படிப்பினை என்ன? சம்பவம் நடந்திருக்குது, இது மொதல் தடவை கிடையாது. சிறுவர் ஓகே, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இதுலேருந்து பெறக்கூடிய படிப்பினை என்னன்னு யோசித்தோம்னா, இந்த சினிமா நாடகங்கள் இதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த கொலையினுடைய தோற்றத்தை பார்க்கும்போது இதுதான் நமக்கு தெரியுது. ஏன்னா அவன் தனியாளாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் செஞ்சுருக்கிறான்னு சொன்னால் இவனுக்கு ஏற்கனவே காட்டப்பட்ட விஷயங்கள் தான் இவனை எப்படி செய்ய வச்சுருக்குதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெளிவாக புரியுது. சரி, இப்போ நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, குழந்தைங்களிடம் டெலிஃபோன் கொடுக்கறது தான் பிரச்சனை. நம்ம எல்லாரும் செய்கிற தவறு. அந்த பெற்றோர்கள் செய்ய தவறுன ஒரு விஷயம் என்ன? என் குழந்தை என்ன பண்ணுது என் ஃபோனில், அவன் அப்பா ஃபோன் தான் வாங்கி பார்க்குறான், இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கவனிக்க தவறுனது தான். ஏன் அப்படி தவறுனார்னு கேட்டிங்கன்னா, ஏன் குழந்தை அப்படி இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு குருட்டு நம்பிக்கை இருக்குமே, அந்த நம்பிக்கை தான் அவரை செக் பண்ண விடாமல் தடுத்தது. அவர் ஏற்கனவே உள்ள சம்பவங்கள்லாம் யோசித்து பார்த்து நம்ம செக் பண்ணணும், ஏன்னா ஃபோனில் கெட்டது மட்டும்தான் இருக்குதுன்னு அவர் யோசிக்க தவறுனது தான் விஷயம். நம்ம இதிலேருந்து படிப்பினை பெறணும், நம்ம இந்த தவறு செய்யாமல் இருக்கணும்னு சொன்னால் குழந்தைங்களிடம் ஃபோனை கொடுக்கக்கூடாது. கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கங்கிறத வாட்ச் பண்ண தவறிடக்கூடாது. என் குழந்தை நல்ல குழந்தைன்னு எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கை ஓகே, ஆனால் காட்டப்படுற விஷயம் எல்லாமே நல்லது கிடையாது. கெட்டதை காட்டினா கெட்டது தான் வரும். உணர்ச்சின்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் டீப்பாக பேசினாக்க நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க வீடியோ. சாப்பிட்ற வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய் ஊறுது இல்லையா? பிரியாணி செய்கிறத பார்க்குறீங்க, 2-3 தடவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, சாப்பிட்ணும் ஆர்வம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஒரு நாள் வாங்கி சாப்பிட்ருவீங்க, அப்போ தான் மனசு ஆறும். ஒரு அழுகை சீன் பார்க்குறீங்க, உங்களுக்கு அழுகை தான் வரும். கோபமான சீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இது வரும் உடம்புல. வீடியோ தான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும், பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு இங்கே இப்படியே உடம்பு டைட்டாக. அந்த மாதிரி ஒரு நல்ல உபதேசம் கேட்டுட்டு வெளியே வர்றீங்க, சார் நான் இனிமேல் நல்லவனாக இருப்பேன், பொய் சொல்ல மாட்டேன். ஒரு தர்மம் செய்கிறத பற்றி ஒரு விஷயத்துக்கு உணர்ச்சி தூண்டுறதுங்கிறது இதுதான். நம்ம என்ன கேட்குறோமோ எதை பார்க்குறோமோ அதுவாக செயல்படுவோம். அந்த பதிவுகள் நம்ம மனசில் இருக்கும். அந்த பதிவுகளுடைய வெளிப்பாடு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்துகள் நடக்கும். இதுதான் விஷயம், கான்செப்ட். இப்போது இந்த பையனுக்கு என்ன நடந்திருக்குது? அவன் அதையே திரும்ப திரும்ப பார்த்துருக்குறான். அது மூலியமாக சினிமாவுக்கும் நாடகங்களையும் இருந்த பதிவுகள் தான் ஒரு தப்பு செஞ்சால் எப்படி மறைக்கிறது. இவனே ஃபஸ்ட்டு ஆளாக போய் சொல்லியிருக்கிறான். தனியாளாக இருந்த இவன் கூட்டாக கூட தப்பை மறைக்கிறதுக்கு ஐடியா பண்ணல. தனியாளாக இவனே யோசித்து இவனே ஃபஸ்ட்டு போய் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர்றான். தைரியமாக போலீஸார் விசாரணையில் நிற்கிறான். இப்போ இதெல்லாம் அவனுக்கு என்ன காட்டுது? ஆல்ரெடி அவன் நம்ம தான் சினிமாவுக்கு அவனை கூட்டிகிட்டு போயிருக்கோம். பசங்களை செய்யக்கூடாது, டிவியை வச்சு வீட்டில் போட்டு டிவியவே காமிச்சு அதில் எல்லா விஷயங்களும் காட்டப்பட்டு எவ்வளோ நமக்கு முன் உதாரணங்கள் இருக்குது. எனவே இதுலேருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினை, சின்ன பிள்ளைங்கள்ட்ட பெரியவங்களுக்கும் சரி, எல்லா வயசுலையும் வர தப்பு தான் இது, நடந்துக்கிட்டு இருக்கிற தப்பு தான் இது. நான் சிறுவர்கள்னு சொல்கிறேன், ஆண் பெண் பெரியவங்க சிறியவங்க எல்லாருக்கும் உள்ளது தான். சிறுவர்களிடம் ஃபோனை கொடுக்காதீங்க. ஃபோனு, லேப்டாப்பு, டேபு, கம்ப்யூட்ரு, டிவி எதுவுமே வேணாம். அதில் எல்லாமே ஃபஸ்ட்டு கெட்டது தான் வருது, முழுசும் கெட்டது தான் இருக்குது. நல்லது இருக்குன்னா கிடையாது. சின்ன ஃபோன் பேசிக்கிட்டாலே போதுமானது. ரேடியோவில் நியூஸ் பேப்பரில் நியூஸ் கேட்டுக்கிட்டால் போதுமானது. வேறு எதுக்குமே நமக்கு ஃபோனே தேவையில்லை. எல்லாருமே ஃபோனை யூஸ் பண்ண வேணாம். இது ஃபஸ்ட்டு விஷயம். 2வது, அந்த சிறுமியினுடைய யோசிச்சு பாருங்கள். ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் அந்த குழந்தையோட உயிர் போயிருக்கு. எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இனியும் நடக்காமல் இருக்கணும்னு சொன்னால் நம்மள்கிட்ட பெண் குழந்தையாகவும் இருக்கலாம், ஆண் குழந்தைங்களாகவும் இருக்கலாம். நம்ம
இந்த ஃபோனுடைய இந்த இன்டர்நெட்டினுடைய தொல்லைகளிலிருந்து ஆபத்துகளிலிருந்து வெளியே வந்தே ஆகணும். குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஃபோன் இல்லாமல் இருந்தப்போ அவங்களாம் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இருந்துக்கலாம். ஒரு புக்ஸை கொடுங்க குழந்தைகிட்ட, அந்த புக்ஸ்லேயே அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். விளையாடுறதுக்கு இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் புக்ஸே கொடுங்க. ஒரு புக்ஸில் அது பெரிய ஆளாக வந்துடும். படிக்கும், ரைட்டர் ஆகும், ஏதோ ஒன்று வரும். ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுங்க, அதில் ஒரு பெரிய ஆளாக வரும். எந்த பொருளை கொடுக்குறீங்களோ அதில் அது பெரிய ஆளாக வரும். ஃபோனில் கெட்டது தான் இருக்குது. இதுலேருந்து அதுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிச்சுங்கன்னா இதில் தான் அதுங்க மோசமானதாக தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கடைசியாக நம்ம குழந்தைங்களுக்கு நாளைக்கு கடவுள் தண்டிப்பார் அப்படிங்கிற எண்ணத்தை ஊட்ட தவறுகிறது குற்றமான சமூகத்துக்கு பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ சமூகமே குற்ற சமூகமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன ஒரு விஷயத்த சொல்ல விட்டுட்டோம்னா குழந்தைங்களுக்கு, நீ தப்பு செஞ்சின்னா நாளைக்கு உன்னை கடவுள் நிற்க வச்சு கேள்வி கேட்டு தண்டிப்பார். எல்லா மதத்துலேயும் உள்ளது தானே, எந்த மதத்தில் இல்லை? எல்லா மதத்துலேயும் உள்ளது தான். இப்போ இதை பெரியவங்களும் மறந்ததுனால தான் தப்புகள் நடக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்ல தவறுனதுனால தான் யாரும் இல்லை நம்மளை பார்க்கல, நம்ம செஞ்சால் நம்ம தப்பிச்சுக்கலாம்.